Hello friends, welcome back to my channel. First of all, happy new year to all. நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், யுனிவர்சல் மணி மார்ட்-ஓட CEO. இந்த புதிய வருஷம் உங்களுக்கு பெஸ்ட் ஃபினான்ஷியல் இயராக இருக்கணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த நியூ இயரில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் வந்துருப்பீங்க. நிறைய பேர் SIP வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ண SIPயில் நடக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. வாங்க உங்களோட SIP growth அஃபெக்ட் பண்ணுற ஒரு 3 மிஸ்டேக்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். மிஸ்டேக் நம்பர் 1, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்த உடனே SIPயை ஸ்டாப் பண்ணுறது. நிறைய பேர் இந்த தப்பை வந்து பண்ணுறாங்க. மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போகும்போது ஐயோ நம்மளோட மணி வந்து லாஸ் ஆகுதுன்னு பயந்துட்டு SIP வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் அது ஒரு மிஸ்டேக் தான். மார்க்கெட் கீழே இருக்கும்போது தான் உங்களோட SIP அமௌண்ட்டுக்கு நிறைய யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆஃபர் கொடுத்துட்டு நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் வருது அப்படின்னும் போது அப்போ தான் போய் நிறைய பொருளை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம். நீங்கள் நார்மல் டைமில் வாங்குறதுக்கும் அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்குறதுக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஆஃபர் டைமில் நிறைய பொருளை வந்து வாங்குவீங்க. ஸோ மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் பயப்படாமல் ரெகுலராக உங்களோட SIPயை வந்து கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் லாங் டேர்ம் வெல்த்துக்கு நல்லது. மிஸ்டேக் நம்பர் 2, உங்களோட SIPயை ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகியும் நீங்கள் உங்களோட SIPயை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறது. உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து போட்டு உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நிறைய பேர் SIP அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க. 5,000 5,000 தான்ப்பா, எத்தனை வருஷம்னா ஆகட்டும், நான் 5,000 தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் பிக் ரிட்டர்ன் வந்து லாஸ் ஆகும். ஸோ உங்கள் SIPயை வருஷத்துக்கு ஒரு டைம் 10% அப்படி இல்லைன்னா 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் SIP ஸ்டெப் அப்னு சொல்லுவாங்க. மந்த்லி 5,000 நீங்கள் கண்டினியூஸாக 20 வருஷத்துக்கு போடுறதுக்கும் வருஷம் நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணி SIP பண்ணுறதுக்கும் லாஸ்ட்டில் கோடி கணக்கில் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ உங்களோட புரோக்கர் கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட SIP அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. மிஸ்டேக் நம்பர் 3, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுற அமௌண்ட்டை என்ன பண்ணுறதுனா SIPயில் வந்து போடுறது. இதுவும் ஒரு மிஸ்டேக் தான். இந்த SIP மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து லாங் டேர்மில் வந்து போடுறதுக்காக தான் இந்த SIP. இதுக்காக தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சைட் பண்ணுறோம். லாங் டைமில் வந்து நல்ல ஒரு வெல்த் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஷார்ட் டேர்ம் கோல் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் இருக்கிற கோலுக்காக நீங்கள் போயிட்டு SIP வந்து பண்ணீங்க அப்படின்னும் போது இதுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. மார்க்கெட் இப்போ நல்லாவே இருந்தாலுமே எப்போ உங்களுக்கு மணி தேவைப்படுதோ அப்போ மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து மணி எடுத்தாகணும் போது உங்களோட மணி பார்த்தீங்கன்னா லாஸில் கூட போகலாம். ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குதுன்னா லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா FD தான் வந்து சேஃப். SIP வந்து ரிட்டையர்மெண்ட், சைல்டு எஜுகேஷன், வெல்த் கிரியேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு லாங் டேர்முக்கு வந்து நம்ம இதை SIP வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மிஸ்டேக்லாம் நான் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டராக இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதுங்க, சுமார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனலாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா SIP பண்ணும்போது டைம் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட சேலரி டேட்டை பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சேலரி வந்து 2 to 3 டேஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ண மாட்டீங்க. அக்கௌண்ட்டில் வந்த உடனே உங்களோட SIP வந்து போகும். மார்க்கெட் டவுனில் போகும்போது நான் வாங்கிக்கிறேன் மாதம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க முடியாது. நீங்கள் மார்க்கெட் டவுனில் போகும்போது பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக இந்த டைம் இன்னும் லாஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களோட SIP டேட்டை வச்சு உங்களோட SIP டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட SIP வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் ரீச் பண்ண நம்ம யுனிவர்சல் மணி மார்ட் வெப்சைட்டை பார்த்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் விக்னேஷ் தயாளன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி அண்ட் வெல்த்தி நியூ இயர் டு ஆல்.